வணக்கம் நண்பர்களே. பிணையில்லா கல்வி கடன் மாணவர்களுக்கு தமிழக அரசின் புதிய வசதி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பொருளாதார காரணங்களால் படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டாம் என்ற நோக்கில் பிணையில்லா கல்வி கடன் வழங்கும் நடைமுறையை மேலும் எளிமைப்படுத்த அரசு புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி பொறியியல், பாலிடெக்னிக், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயிலும் தகுதியான மாணவர்கள் கல்வி கடன் பெற உதவுவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கல்வி கடன் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் விண்ணப்பிக்கும் நடைமுறை, தேவையான ஆவணங்கள் மற்றும் வங்கிகளுடன் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட அனைத்து வழிகாட்டுதல்களையும் அவர்கள் வழங்குவார்கள். மேலும் மாவட்ட முன்னணி வங்கிகள், கல்லூரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கல்வி கடன் விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலிக்கப்படும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டங்கள் மூலம் விண்ணப்பங்களின் நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படும். தற்போது பிணையில்லா கல்வி கடனுக்கான உச்சவரம்பு ரூபாய் 7.5 லட்சமாக உள்ள நிலையில் அதை உயர்த்துவது தொடர்பாகவும் அரசு பரிசீலித்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய ஏற்பாடுகள் மூலம் தகுதியான மாணவர்கள் கல்வி கடனை எளிதாக பெற்று பொருளாதார தடையின்றி உயர்கல்வியை தொடரும் வாய்ப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வி கடன் இந்த ஆட்சியில இன்னும் வழங்கல. இப்போ வழங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் தலைமையில கூட்டம் நடத்தி அவரை கல்வி கடன் வழங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பாதியிலேயே மாணவர்கள் படிப்பை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கண்டிப்பா இதுல கல்வி கட்டணம் கட்ட முடியாதவங்க இந்த கல்வி கடனை பெற்று கண்டிப்பா பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.